வரப்போறான் தமிழன் பாடலுடன் வரவேற்பளிக்க அரங்கத்திற்குள் விஜய் வந்ததும் ரசிகர்கள் சத்தம் விண்ணை பிளக்க மேடையில் ஏறி நின்று வணங்கி வந்திருந்தவர்களை வரவேற்றார் விஜய். பின்னர் மேடையில் இருந்து இறங்கி வந்த விஜய் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற திருநங்கைக்கு பக்கத்திலும் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவிக்கு அருகிலும் அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் விருது வழங்க ஆரம்பித்ததும் திருநங்கை மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். அடுத்ததாக புதுச்சேரியை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளி மாணவி மேடை ஏறி விருது வாங்க வந்தார். மாணவி பேசி முடிக்கும் வரை மைக்கை தன் கையாலே விஜய் பிடித்திருந்தது நெகிழ வைத்தது என்றால், உங்கள் நடிப்பை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் பேச்சின் மூலம் உணர்வதாக மாணவி பேசியது அரங்கத்தில் இருந்தவர்களை புல்லரிக்க வைத்தது. அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம். உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா. பின்னர் மாணவியோடு வந்திருந்த தாய் ஒருவர் வந்த வேகத்தில் விஜயின் காலில் விழுந்ததோடு மைக்கை பிடித்து பேசினார். வணக்கம் சொன்ன வார்த்தையோடு நீங்க நல்லா இருக்கணும் என்ற எம்ஜிஆரின் பாடலை பாட வெட்கத்தில் மூழ்கிய விஜய் சிரித்துக் கொண்டே நின்றார். இங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால, நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால. விருது வாங்க வரும் மாணவ மாணவிகளை விட பெற்றோர்கள்தான் விஜய் பார்த்த சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் துள்ளி குதித்தனர். பரிசு பெற வந்த மாணவனே அமைதியாக நிற்க, கூட வந்த அவரது தாய் பேசியே ஆக வேண்டுமென குழந்தை போல விஜயிடம் அடம் பிடித்தார். நேரம் குறைவாக இருப்பதாக எடுத்து சொல்ல முயன்றும் கூட விஜயின் கையை பிடித்து இழுத்து அன்பு தொல்லை கொடுக்க, பின்னர் விஜயே மைக்கை வாங்கி கொடுத்து பேச வைத்தார். விஜயை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அழுத மாணவியை மார்போடு அணைத்து ஆறுதல் சொன்ன விஜய் மாணவியோடு வந்திருந்த குட்டி சிறுவனுக்கு முத்த பரிசு கொடுத்தார். இதற்கிடையில் மாணவியின் தாயும் விஜயின் கன்னத்தை பிடித்து செல்லமாய் கொஞ்ச குடும்பமே விஜயை கொண்டாடி தீர்த்தது. விஜயுடன் வாஞ்சியோடு மாணவி ஒருவர் பேசிக் கொண்டிருக்க, பின்னாடி இருந்து சீக்கிரம் போக சொல்லி புஸ்ஸி ஆனந்த் தள்ளினார். ஆனால் புஸ்ஸி ஆனந்த் கையை தடுத்துவிட்ட விஜய் மாணவியை அன்போடு அனுப்பி வைத்தார். 2026ஆம் ஆண்டு ஜோசப் விஜய் எனும் நான் என முதலமைச்சராக பதவியேற்க வேண்டுமென ஒரு மாணவி அனல் பறக்க பேச, அடுத்து வந்த மாணவியோ சொந்த காசு போட்டு மாணவர்களை விஜய் கௌரவிப்பதாக பாராட்ட, அடுத்து வந்த மாணவியோ குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ற காலத்துல படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றாரு விஜய் என பஞ்ச் டயலாக் பேச, அரசியல் நிகழ்ச்சி போல அரங்கமே அதிர்ந்தது. வரவிருக்கும் 2026இல் ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற உறுதிமொழி நீங்க ஏற்பீங்க, அதை நாங்க எல்லாருமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன்னா, அவரு இத சொந்த காசு போட்டு பண்றாரு, அவரு இதை எப்பயுமே விடக்கூடாது, இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் டாஸ்மார்க் ஓபன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு மத்தியில படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். நிகழ்ச்சிக்கு வந்த மாணவிகள் பெரும்பாலானோர் கையில் ரோஜா பூவுடன் வந்து திடீரென மேடையிலேயே மண்டியிட்டு கொடுத்து அன்பை பொழிந்தனர். விஜயும் அதே மாதிரி மண்டியிட்டு ரோஜா பூக்களை பெற்றுக் கொண்டது ரசிக்க வைத்தது. இதற்கிடையே மாணவி ஒருவர் வேக வேகமாக நடந்து வந்து விஜய்க்கு சல்யூட் அடித்து ஆச்சரியப்படுத்தினார். மாணவிகள்தான் கையில் பூவோடு வந்தனர் என்று பார்த்தால், குட்டி சிறுமி ஒருவரும் வேகமாக கையில் பூவுடன் வந்து மண்டியிட்டு விஜயை நோக்கி நீட்ட, அந்த குழந்தையை செல்லமாக கண்டித்தார் விஜய். விஜய் பூவை வாங்கிக் கொள்ளும் வரை அந்த சிறுமி கீழேயே அமர்ந்திருந்ததுதான் இன்னும் ஹைலைட்டே.
மேடையில் பேச வேண்டுமென மாணவி கேட்க விஜய் சொல்லி சொல்லி பார்த்தும் கூட மாணவி அடம் பிடித்துக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் மாணவியின் கன்னத்தை பிடித்து ப்ளீஸ் மா என விஜய் கெஞ்ச அந்த மாணவியும் அமைதியாக சிரித்த முகத்துடன் சென்று விட்டார். பிறந்த கைக்குழந்தையுடன் நிகழ்ச்சிக்கு வந்த தம்பதியை வாழ்த்திய விஜய் குழந்தையை தூக்கி வைத்து தமிழரசி என பெயர் சூட்டி வாழ்த்தினார். பொண்ணு பிறந்து 2 மாசம் ஆகுது. அவர் கையால பேர் வைக்கணுன்றதுக்காகவே இவ்வளவு நாள பேர் வைக்காம இருந்தேன். அண்ணன் தமிழரசின்னு பேர் வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி. விஜய்க்கு திருக்குரானை பரிசளித்த இஸ்லாமிய குடும்பம் விஜயின் கையை எடுத்து தன் தோள் மீது போட்டுக்கொண்ட தந்தை, பலூன்களை கொண்டு வந்து விஜய்க்கு பரிசளித்த மாணவிகள், தனக்கு போர்த்துவதற்காக மாணவியின் தந்தை கொண்டு வந்த சால்வையை வாங்கி மறுபடியும் அவருக்கே அணிவித்து சந்தோஷப்படுத்தியது, மேடையிலேயே மாணவியின் குடும்பத்தினர் விஜய்க்கு திருநீர் வைத்துவிட்டது, கையில் இருந்த சான்றிதழை மாணவன் தவறவிட விஜயே குடுகுடுவென ஓடி சென்று எடுத்து வந்தது, தனக்கு திருஷ்டி கழித்த மாணவிக்கு தாமும் திருஷ்டி கழித்து சுத்தி போட்டது, விஜய் பார்த்த மகிழ்ச்சியை இன்னும் நம்பவே முடியவில்லை என சந்தோஷப்பட்ட மாணவியின் தாயின் கையை விஜய் கிள்ளி விளையாடியது. காலை 10 மணிக்கு துவங்கிய நிகழ்ச்சி மாலை 7 மணி வரைக்கும் நடைபெற்றது. சுமார் 9 மணி நேரமாக நின்று தனது கையாலே அனைவருக்கும் சால்வை அணிவித்த விஜய் கடைசியாக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.